அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 2025 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிலிட்டி மார்க் வாங்க முடியும். அப்படி நம்ம எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கிட்டோம்னா பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்களும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆகுவதற்கு ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த வாய்ப்பை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கணும். அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கடினமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் நம்ம பேசிக்ஸ் கற்றுட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுடைய பயன்படுத்தி மற்ற வினாக்கள் விடையளிப்பதற்கு உதவியாக இருக்கும். நம்ம எதுவுமே படிச்சுட்டு போகாமல் போய் தேர்வு எழுதுறதுக்கும் 6 to 10 படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டும்தான். அதனால் நம்ம அந்த மினிமம் மார்க் எடுத்துட்டாலே நமக்கு போதும். அடுத்தது நமக்கு யூஜிடிஆர்பியில் நம்மளுடைய மேஜர் தான் ஃபுல்லாக கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் 6 to 10 படிச்சுட்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும். 11, 12லேருந்து நமக்கு நிறைய வினாக்கள் கேட்குறாங்க. அது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னா நமக்கு 6 to 10 இருந்தது. அதே போல் ஒரு 20 to 40% கூட 11th 12th ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே படிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த வீடியோ பதிவிடுறேன். முதல் வினா, குவாட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மையானது ஒரு வினாடிக்குன்னு கேட்டிருக்காங்க. 10⁻9 வினாடிக்கு. கொடுக்கப்பட்ட வெப்பநிலை உயர்விற்கு திண்மக்கட்டியின் பரும விரிவானது நீள் விரிவை போல் எத்தனை மடங்காகும்? விடை 3 மடங்காகும். ஒரு சம் கேட்டிருக்காங்க பாருங்க. 5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் 25 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கடத்தி இந்த காந்தப்புயத்தில் செங்குத்தாக வைக்கப்படுகின்றது. கடத்தி மீது செயல்படும் விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாக ஃபிசிக்ஸில் சம் கேட்டாலோ இல்லை கெமிஸ்ட்ரியில் சம் கேட்டாலோ எதுவுமே நம்ம முயற்சி செய்யாமல் ஏதோ ஒரு ஆன்சர் அடிக்கிறதுக்கு பதிலாக பெருக்கி பார்க்கலாம், இல்லை டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆன்சர் அந்த ஆன்சரையாவது கொடுக்கலாம்ல. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம முறைப்படி ஃபார்முலா படி பயன்படுத்தினா F = BIL sin θ அப்படிங்கன்னு வரும்னு நினைக்கிறேன். தீட்டா செங்குத்துன்னு கொடுத்ததால 90 டிகிரி, சைன் 90 டிகிரிக்கு ஆன்சர் 1ன்னு வரும். நம்ம அந்த ஃபார்முலா படி போடாமல் நார்மலாக பெருக்கி போடுங்க. சென்டிமீட்டரில் கொடுத்தா மட்டும் மீட்டராக மாற்றிக்கிங்க. 100ஆல் வகுக்கணும், அவ்வளோதான். 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம 25/100ன்னு கொடுத்துக்க போகிறோம். இவ்வளவு தான், வேறு எந்த கான்செப்டும் நமக்கு தேவையில்லை. 5 × 25/100 4 × 10⁻−3. நான் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தி உங்களுக்கு சொல்லலை. நம்ம நார்மலாக பெருக்கி பார்க்கலாம், சரிங்களா? 5 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மீட்டரை மாற்றிக்கிட்டோம். 25/100. அதன் பிறகு 4 × 10⁻−3. ஒரு 25 4 25 100. இந்த 4க்கு நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அவ்வளவுதான். மீதி என்ன இருக்குது நம்மக்கிட்ட? 5 × 10⁻−3. இது விடையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு தாய் அணுக்கருன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா சிதைவு 2 - ஆல்ஃபா சிதைவு 2 - பீட்டா சிதைவுக்கு பின் உருவாகும் புதிய அணுக்கரு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் சொல்கிறேன்னு தவிர எனக்கு ப்ராப்பர் ஃபார்ம்லாம் சயின்ஸில் அந்தளவுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி இது உங்களுக்கு இந்த கொஷினை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் சொல்கிற விளக்கம் தவறாக இருக்கலாம். அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ நமக்கு பொதுவாகவே இந்த A அப்படிங்கிறது மேலே இருக்கிறது மாஸ் நம்பர்னு நம்ம சொல்லுவோம். Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர்னு நம்ம சொல்லுவோம். மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஆல்ஃபா சிதைவு பொறுத்த வரைக்கும் அது மாஸ் நம்பரில் ஒரு சிதைவுக்கு 4 குறையும், 1க்கு 4 குறையும். அட்டாமிக் நம்பரில் 2 குறையும் 1க்கு. இப்போ நமக்கு 2 - ஆல்ஃபா சிதைவு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் அப்படியே 2ஆல் பெருக்கிக்கலாங்களா நம்ம? இப்போ ஏங்கிறது மாஸ் நம்பர்னு சொன்னேன். ஆல்ஃபா சிதைவுக்கு நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். 2 - ஆல்ஃபா சிதைவுங்கிறதால நம்ம 1க்கு 4 மைனஸ் ஆகும், 2ன்னா 8 மைனஸ் ஆகும் மாஸ் நம்பரில்.
அடுத்து அட்டாமிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சிதைவுக்கு வந்து 1க்கு வந்து 2 குறையும். இப்போ நமக்கு 2 மைனஸ் ஆல்ஃபா சிதைவு கொடுத்தால் 2 2 4 இவ்வளவு தான். இதுதான் ஆல்ஃபா சிதைவுக்கான நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பீட்டா சிதைவு. இப்போ பீட்டா சிதைவை பொறுத்த வரைக்கும் மாஸ் நம்பரில் எந்த விதமான சேஞ்சஸும் ஆகாது. அது பீட்டா மைனஸாக இருந்தாலும் சரி இல்லை பீட்டா ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி தான், மாஸ் நம்பரில் எந்த விதமான சேஞ்சுமே ஆகாது. அதனால் நம்ம மாஸ் நம்பரில் எந்த விதமான சேஞ்சஸும் செய்ய தேவையில்லை. அட்டாமிக் நம்பரில் மைனஸ் சிதைவாக இருந்ததுன்னா ஒரு பீட்டா சிதைவுக்கு மைனஸாக இருந்ததுன்னா 1 வந்து அதிகப்படுத்துவோம். நமக்கு 2 மைனஸ் பீட்டா சிதைவு கொடுத்துருக்கத்தால 2ஆல் 1 பெருக்கணும், 2 ஆட் ஆகும். மைனஸ் பீட்டாவுக்கு வந்து 2 கூட்டிக்கணும். எதுக்கு? 2 பீட்டா சிதைவுக்கு. ஒரு 1ன்னா 1 மட்டும் கூட்டினா போதும். நம்ம 2 மைனஸ் பீட்டா சிதைவு கொடுத்துருக்கத்தால 2 1 2. அப்போ அட்டாமிக் நம்பரில் பீட்டா மைனஸ் சிதைவுக்கு வந்து 1 சேர்த்துப்போம், 1க்கு 1 சேர்த்துப்போம். இப்போ 3 மைனஸ் பீட்டான்னா 3 நம்ம ஆட் பண்ணிப்போம். இதே 3 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ன்னா கழிச்சிக்கணும், அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுங்க. இவ்வளவு தான். இப்போ நம்ம இதை வந்து -8ஓட 0 கூட்டினோன்னா -8 அப்படியே வரும். -4ஓட 2 கூட்டினோன்னா -2 வரும். அப்போ A-8 Z-4ன்னு வரணும். Z-2 ஏன்னா -4 ரெண்டையும் கூட்டினோன்னா -2 வரும். இவ்வளோ தான் ஆன்சர். இது ஒன்றும் பெரிய இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து எந்த அளவுக்கு சரியான மெத்தடான்னு எனக்கு தெரியல. இது வந்து பேசிக்காக நமக்கு வந்து இதுதான் கான்செப்ட். 1 கிலோகிராம் நிறையுடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளிப்படுத்தும் ஆற்றலை கணக்கிடுக. இதில் வந்து நம்ம புத்தகத்தில் படிக்கும்போதே இந்த கொஞ்சம் கலர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தயவு செய்து பாருங்கள். அந்த அளவெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும். 9 × 10⁻16 ஜூல். இதெல்லாம் வந்து நமக்கு இருக்குது தான், புத்தகத்தில் தான் இருக்குது, நம்ம படிக்கக்குள்ள. ஆனால் எல்லா பகுதியிலுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் பார்த்துட்டு போயிட்டோம்னா இந்த நம்பரை பார்க்கக்குள்ளேயாவது நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும்ல. ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டரினுடைய மின்தடைகள் என்பது. ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் அப்படின்னா 0, வோல்ட் மீட்டருக்கு வந்து இன்ஃபினிட்டி வரும். 0, ∞. பிரான்ஸ் நாட்டிலுள்ள இரும்பால் செய்யப்பட்ட ஈஃபில் கோபுரத்தின் உயரம் கிட்டத்தட்ட 300 மீட்டர் ஆகும். பிரான்ஸ் நாட்டின் குளிர்காலத்தின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் மற்றும் கோடை காலத்தின் சராசரி வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். இவ்விரண்டு பருவநிலைகளுக்கிடையே ஈஃபில் கோபுரத்தின் உயரம் ஏற்படும் மாற்றம் என்பது. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 × 10⁻⁶ per டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் புக்கிலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. 66 mm. அதி குளிர்நிலை அறுவை சிகிச்சைக்கு தேவையான குறைந்த வெப்பநிலையை உருவாக்குவது. விடை லிக்யூட் N2 நைட்ரஜன், அதாவது திரவ நைட்ரஜன். சீக்லர் நட்டா வினைவேக மாற்றி என்பது. இதெல்லாம் வந்து நம்ம ஹையர் செகண்டரியில் தாங்க இருக்கும். இதில் எனக்கு என்ன வந்து அந்த ட்ரை அப்படிங்கிறது நான் போச்சுக்கலாம். அந்த அலுமினியம் ட்ரை 3 வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் 2வதுல. ஏன்னா இதே வினா நமக்கு வந்துன்னா கூட மகிழ்ச்சி தானே. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்போ மல்டிபிள் செஷன் நடந்தது, இப்போ சிங்கிள் செஷன் நடக்க போகுது. அப்போ அதே வினா கூட இவ கேட்பதற்கெல்லாம் வாய்ப்பெலாம் இருக்குது. அமிலம் ஏயின் pKa மதிப்பானது அமிலம் Bயின் pKa மதிப்பை விட அதிகம் எனில் எது வீரியமிக்க அமிலம்னு இருக்கும்? அமிலம் B தான், ஆசிட் B. அந்த pKa மதிப்புங்கிறது நமக்கு ஜென்ரலாக அது வந்து புக்கில் படிக்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். அதனால் இதை மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் நம்ம இந்த லைன் பை லைன் வாசிக்கும்போது நமக்கு ஓரளவு அடிப்படை தெரிஞ்சதுன்னா போதும்.
மெட்டாதீசிஸ் வினை என்பது ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரு அணு அமைப்பின் 5வது ஆற்றல் மட்டத்தின் n+1 மதிப்பு 8 இருந்தால் அந்த ஆர்பிட்டாலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் இந்த SPDF இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அதை வச்சுலாம் நம்ம பயன்படுத்தி சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து ஸ்கூல் புக்கில் கிளியராக பாருங்கள். 5F. சோப்பு அல்லது டிடர்ஜென்ட்டை நீரில் கரைக்கும் பொழுது சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து கொடுப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. மீசல்ஸ். தன்னிழப்பு நேர்மின் முனையாக பயன்படக்கூடியது எது? விடை சிங்க், துத்தநாகம். காரக் கரைசலுடன் ஃபீனாப்தலின் சேர்க்கும் பொழுது ஊதா நிறத்தை தருகின்றது. எனவே ஃபீனாப்தலின் என்பது விடை அமிலத்தன்மை உடையது. உறுதிச்சொல். ஹீலோபிய கருவூன் திசு வகையில் முதல்நிலை கருவூன் உட்கரு கருப்பையின் அடிப்பகுதிக்கு நகர்ந்து அங்கு 2 உட்கருக்களாக பகுப்படைகின்றது. அது சரிதான். காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 2 உட்கருக்களுக்கு இடையே சுவர் உருவாக்கம் நடைபெற்று சிறிய சூழ்துளை அறையையும் பெரிய சலாசா அறையினையும் தோற்றுவிக்கின்றது. அதுதான் தவறு. காரணம்தான் தவறு. ஈஸ்ட். த பைனாமியல் ஆஃப் ஈஸ்ட். ஈஸ்டின் இருசொற் பெயர் என்ன? விடை செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். எண்டமிக். காலரா. எபிடெர்மிக். இன்ஃப்ளூயன்சா. பேண்டமிக். எய்ட்ஸ். ஸ்போராட்டிக். காய்டர். தாவர வேர்களில் உள்ள காஸ்பாரின் பட்டை தடிமன் இதனால் ஆனது. விடை சுபரின். நிழல் விரும்பி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. விடை பிரையோஃபைட்டுகள். பொறுத்துக தரப்பட்ட வரிசைப்படின்னு கொடுத்துருக்காங்க. புள்ளி ஒட்டியவை. கிரிவில்லியா. பூவிதழ் ஒட்டியவை. அஸ்பராகஸ். பொலினியம். ஆர்கிடேசி. கைனோஸ்டிஜியம். கலோட்ராபிஸ். ஓடு. இந்த ரன்னர், an example for runner. ஓடு தண்டிற்கு உதாரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை மென்தா அர்வென்சிஸ். ரவியின் தாத்தா தொடர்ச்சியான இருமல், நெஞ்சுவலி, உடல் எடை குறைவு மற்றும் பசியின்மை போன்ற அறிகுறிகளுடன் காணப்படுகின்றார். அவர் உடலை பரிசோதித்த மருத்துவர் இது எந்த நோய் என கண்டறிகின்றார்? காச நோய். ஒரு படம் கொடுத்துட்டு ஏபிசிடி என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. ஏங்கிறது பெரிய விழுங்கு செல், மைக்ரோபேஜ். பிங்கிறது ஃபிப்ரோபிளாஸ்ட், அதாவது ஃபைப்ரோபிளாஸ்ட். சிங்கிறது மாஸ்ட் செல். டிங்கிறது கொல்லாஜன் இழை. இதை மாதிரியும் நமக்கு வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான்
ஒரே நிறத்தில் வேறுபட்ட செறிவுகளை கொண்ட ஆடையை அணிந்து வந்தபோது என் தோழியால் அதை கண்டறிய இயலவில்லை. இதற்கான காரணியை கண்டுபிடிக்கவும். விடை மரபணு குறைபாட்டு நிலை, ஜெனட்டிக் டிசார்டர். சரியானவற்றை பொருத்துக. உயிர் பிறப்பு கோட்பாடு. முன்பிருந்த உயிரியில் இருந்துதான் உயிர் தோன்றியது. சிறப்பு தோற்ற கோட்பாடு. பூமியிலுள்ள உயிரினங்கள் யாவும் ஒரு தெய்வீக படைப்பு. உயிரிலி பிறப்பு கோட்பாடு. உயிரற்ற பொருட்களிலிருந்து தன்னிச்சையாக உயிர் தோன்றுவது. உயிர்களின் வேதி பரிணாமம். முதலில் தோன்றிய உயிர் ஏற்கனவே இருந்த உயிரற்ற கனிம மூலக்கூறுகளிலிருந்து உருவாகி இருக்கலாம். நாளமில்லா சுரப்பியால் சுரக்கப்படும் ஹார்மோன் மெலட்டோனின் ஆகும். எந்த நாளமில்லா சுரப்பினா பிட்யூட்ரி. தோலிலுள்ள நிணநீர் குழல்களிலுள்ள நிணநீரை வடிகட்டும் நிணநீர் முடிச்சுகள் ஓரிடத்தை தவிர எல்லா இடங்களிலும் அதிகமாக காணப்படும் அவ்விடம். விடை இனப்பெருக்க பாதை. மண்டையோட்டில் செவி சிற்றெலும்பு அமைப்பு இவ்வாறு அமைந்துள்ளது. விடை மாலியஸ், இன்கஸ் மற்றும் ஸ்டேபிஸ். நரம்பு செல் அல்லது நியூரான்கள் அவை அமைந்துள்ள இடத்தின் அடிப்படையிலான சரியான வாக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ மட்டும்தான் சரின்னு கொடுத்துருங்க. ஒரு முனை நியூரான் வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படும். இதுதான் அதற்கு சரியான பதில். அனைவருக்கும் மிக்க நன்றி.